அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆபரேஷன் ககார் இஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆபரேஷன் ககார் அல்லது ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். இது ரிலேட்டட் டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்டி நக்சலைட் ஆபரேஷன் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, வாட் ஹேப்பன்ஸ் இஃப் த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் ஃபால்ஸ் ஷார்ட் ஆஃப் 2/3 மெஜாரிட்டி? ஒரு கான்ஸ்டிடியூஷனா அமெண்ட் பண்ணக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ல கொண்டு வரணும், அதை பாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 2/3 மெஜாரிட்டி தேவை. இன்கேஸ் 2/3 மெஜாரிட்டி இல்ல அப்படிங்கிறப்ப அந்த பில்லுக்கு என்ன ஆகும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பில்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பில்ல பாஸ் பண்ண முடியாது, அதை வந்து அபேண்டன் பண்ணிடுவாங்க, வித்ட்ரா பண்ணிடுவாங்க. சரியா? ஸோ த பில் cannot be passed and must be abandoned அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அந்த பில்ல அப்படியே வித்ட்ரா பண்ணிடுவாங்க, திரும்ப பெற்றுவாங்க. ரைட். அடுத்தது, according to petroleum planning and analysis cell, India's crude oil import has declined by how many percentage அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ் போய்கிட்டு இருக்கனால மார்ச் 2025க்கும் மார்ச் 2026க்கும் கம்பேர் பண்ணி பார்க்கறச்ச நம்மளோட க்ரூட் ஆயில் இம்போர்ட் அப்படிங்கிறது 17% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. சரியா? அடுத்தது, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ்டு 3D கிளாஸ் பேஸ்ட் சிப் பேக்கேஜிங் யூனிட் வில் கம் அப் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அந்த 3D கிளாஸ் பேஸ் பண்ண சிப் பேக்கேஜிங் யூனிட் எங்க வரப்போகுதுன்னா ஒடிசாவோட கேபிட்டல் புவனேஸ்வர்ல வரப்போகுது. ஸோ நேற்று தான் அந்த இனாகரேஷன் அப்படிங்கறது ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமேல் தான் பில் பண்ண போறாங்க. லாஸ்டா, நேஷனல் பஞ்சாயத் ராஜ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நேஷனல் பஞ்சாயத் ராஜ் டே எப்போ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏப்ரல் 24. இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். தேங்க்யூ.